வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்மன். டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 8. டேம், ஒரு மாஸ்டர் பீஸ் இறக்கியிருக்கானுங்க. தயவு செஞ்சு இந்த யூடியூப்பில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு ஸ்டோரி தெரிஞ்சிருச்சேன்னு பேசாமல் இருக்காதீங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு எபிசோடையாச்சும் தயவு செஞ்சு போய் பாருங்கள். அனிமேஷன் அட் இட்ஸ் பீக் வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. இந்த நருட்டோ தான் ப்ரோ கெத்து, ஒன் பீஸ் மாதிரி வருமா, என்னத்தான் இருந்தாலும் அட்டாக் ஆன் டைட்டன் ரேஞ்சுக்கு இருக்குமா, இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, நானுமே பெரிய டீமன் ஸ்லேயர் ஃபேன் கிடையாது, நான் அப்பப்போ பார்ப்பேன். பட் இந்த ஒரு எபிசோட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது கண்டிப்பாக எல்லா அனிமே ஃபேனுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு கதை தெரியாட்டி கூட அந்த எபிசோடை போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக என்னன்னு தெரியலை. நான் எபிசோடை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ இதை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு போய் அதை பார்த்துரு. போய் பாடுறா போடா. ஸோ இந்த எபிசோடு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளோட முசான் ஜாக்சனோட அந்த ஒரு வாக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உபயாஷிக்கியை மீட் பண்ணுறாரு. உபயாஷிக்கு அவர் அந்த டெத் பெட்டில் இருக்கார். ஸோ என்ன தான் அவருக்கு கண்ணு தெரியலாட்டியும் நம்மளோட முசான் அவரால் அந்த ஃபீல் பண்ண முடியுது. அவரை பார்த்துட்டு முசான் என்னடா நீ இவ்வளோ கொடூரமாக இருக்கன்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஸோ உபயாஷிக்கும் அவரோட ஒய்ஃப் கிட்ட முசான் எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுன்ற மாதிரி கேட்கக்குள்ள ஒய்ஃபும் அவன் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், ஆனால் அவனோட கண் ஒரு மாதிரி பிங்க் கலராக ஒரு டீமனுக்கு இருக்க கண் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்மளோட முசான் உபயாஷிக்கே பயங்கரமாக இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ என்னடா இன்னும் உயிரோடு இருக்க, ஆனால் உன்கிட்ட போனால் நாத்தம் அடிக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லும்போது நான் சீக்கிரமாகவே செத்துருவேன், அது எனக்கு தெரியும், ஆனால் நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரே காரணம் உனக்கு போட்டு தள்ளுறதுக்கா தான்ற மாதிரி காகியா சொல்லுவார். அப்போ தான் நம்ம முசான் அதுக்குள்ளே தான் நான் ஒன்று போட்டு தள்ளிடுவேனேன்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம காகியா இருந்துக்கிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து விட்றாரு. அதாவது நம்ம முசானும் காகியாவும் ஒரே பிளட் லைனில் சேர்ந்தவங்க தான். நம்மளோட முசான் டீமனாக மாறினதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஒரு கர்ஸ் மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ அதனால் அந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அவங்க பிளட் லைனில் வர எல்லாருமே ஒரு வீக்கான ஒருத்தவங்களாக பிறந்து சீக்கிரமாகவே இறந்துருவாங்க. ஸோ இதே விஷயந்தான் உபயாஷிக்கு நடந்திருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ப்ரீஸ்டோட டாட்டரை அவர் மேரி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவர் அதுலேருந்து ப்ரிவெண்ட் ஆகிடுவார். பட் என்னத்தான் இருந்தாலும் அவருமே 30 வயசில் செத்துருவார். ஸோ அந்த கேர்ஸை முழுமையாக பிரேக் பண்ணணுன்னா முசானை கொண்டா மட்டும்தான் முடியும்னு அந்த ப்ரீஸ் சொல்லுவார். ஸோ அதனால தான் அந்த உபயாஷிக்கு ஃபேமிலியில் வர எல்லாருமே டீமன் ஸ்லேயரோட லீடராக இருந்து முசான் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை சொன்னதுக்கப்புறம் முசான் இருந்துக்கிட்டு அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நான்லாம் பல 1000 பேரை கொண்டுட்டேன், நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கடவுளே நான் கொண்டிருக்கணும், ஆனால் அப்படிலாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் அதுக்கு தாண்டா நாங்கள் இருக்கோன்ற மாதிரி உபயாஷி மாசா சொல்லிட்டு உன்னோட ட்ரீம் தான் என்ன, எதுக்காக நீ இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பார். அந்த நேரம் தான் ஒரு ஹாண்டிங்கான ஒரு மியூசிக் அப்படியே மைல்டாக ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அப்படியே முசான் தெரியும் பார்ப்பாரு. உபயாஷிக்கியோட அந்த 2 டாட்டர்ஸுமே பால் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்துட்டு என்னடா இங்கே இவ்வளோ பெரிய ஒரு கிங் ஆஃப் டீமன் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன பொறுப்பெடுத்தாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவர் ரொம்பவே காண்டாயிருவாப்பில். அதுலேயுமே அந்த மியூசிக் தான் ஹைலைட். அது ஒரு ஹாண்டிங்கான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கேட்கும்போது ஒரு மாதிரி சில்லாகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு முசான் அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம காகியா இருந்துக்கிட்டு நீ இம்மோர்டாலிட்டிக்காகத்தானே இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பார். ஸோ நம்ம முசான் இருந்துக்கிட்டு ஆமாம், நான் நெசுகோவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் மூலமாக நான் அதை அச்சீவ் பண்ணிக்கிடுவேன்ற மாதிரி சொல்லுவார். காகியா இருந்துக்கிட்டு அதெல்லாம் அவனால் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் கேட்டு முசான் காண்டாயிட்டு அதை பற்றிலாம் நீ ஏன்டா பேசுகிற, நீயே இப்போ என் கையால் சாப்பிட்றன்ற மாதிரி சொல்லும்போது தான் காகியா இருந்துக்கிட்டு எது இட்டர்னிட்டி, நீ இந்த மாதிரி இம்மோர்டாலிட்டிலாம் தேடிக்கிட்டு இருக்கிய, உனக்கெல்லாம் அதை கிடைக்காது, இம்மோர்டாலிட்டின்றது ஹியூமன்ஸோட வில்லுக்கு மட்டும்தான் இருக்குது, உன்னை தடுக்கிறதுக்காக நிறைய டீமன் ஸ்லேயர்ஸ் இறந்து போயிருக்காங்க, அவங்க என்னத்தான் இறந்து போனாலுமே அவங்களோட வில்லுனுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் உன்னால் இம்மோர்டாலிட்டி அடையவே முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த டைம் தான் நிறைய பால்ஸ் எல்லாம் முசானை சுற்றி பாகிற மாதிரி அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அது செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் காகியா இருந்துக்கிட்டு நீங்கள் புலிவாலை மிதிச்சிட்டீங்க, ட்ராகனோட கோவத்துக்கு ஆளாயிட்டீங்கன்ற மாதிரி தமிழ் மூவிஸில் வர டைலாக் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த நேரம் தான் அந்த டீமன் ஸ்லேயர்ஸ்லாம் உன் மேலே செம்ம காண்டெலாம் இருக்கானுங்க, பார்த்தாலே போட்டு தள்ளிடுவானுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு
ஒன்றை கொன்னா இந்த எல்லா டீமன்ஸுமே அழிஞ்சிருந்தனே அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ அதை கேட்டு முசானு இருந்துக்கிட்டு காகியா போட்டு தள்ளுறதுக்கு அப்படியே ரெடி ஆகிறாரு. ஸோ அந்த நேரம் தான் காகியா இருந்துக்கிட்டு முசான் தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் அந்த க்ரோஸ் எல்லாம் நம்மளோட ஆஷிராஸ் எல்லாமே அப்படியே கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் தான் கட் பண்ணி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறானுங்க. இந்த எபிசோடில் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வரும்போது தான் செம்ம காண்டாவது, டே அதை போடுங்கடான்ற மாதிரி. அது ஏன்னு தெரில. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படின்னா, நம்ம எல்லா ஆஷிராவுமே உட்காந்து இந்த லீடர்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உபயாஷிக்கியோட அட்லீஸ்ட் 2 ஆஷிராஸ் சரி இருக்கணுன்ற மாதிரி நம்மளோட விண்ட் ஆஷிரா சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஸ்டோன் ஆஷிரா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் உபயாஷிக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆஷிராஸ்ன்றவங்க டீமன்ஸை கொள்றதுக்காக மட்டும்தான் இருக்கணும், மக்களுக்கு உதவி பண்ணணும், தனக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது, தன்னோட பாதுகாப்புக்கு இருக்கக்கூடாது, அது அவருக்கு பிடிக்காதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டாக காட்டும்போது தான் அப்படியே நம்ம முசான் இருந்துக்கிட்டு அந்த இடத்தையே அப்படியே ப்ளூ அப் பண்ணுற மாதிரி ஒரு சீனை காட்டுவானுங்க. அது வேறு லெவலில் அட்மிட் பண்ணியிருப்பானுங்க. அந்த சீனில் அந்த முசானும் அந்த காகியாவும் மற்றவங்களாம் தான் அனிமேஷன், அது தவிர இருக்க மற்ற எல்லாமே சிஜிஐ தான். அந்தளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த ஃபயர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரியலாக இருக்கும். அதே நேரத்தில் தான் அங்கே ஸ்னோ பெய்கிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பானுங்க. அதில் அந்த ஸ்னோ அப்படியே வரும்போது அந்த ஹீட்டுக்கு அது அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. அனிமேஷன் அட் இட் பீக், அது வேறு லெவலில் இருக்கும் அந்த சீன். அப்படியே காட்டும்போது தான் அந்த இடமே அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெடிக்கும். அது எல்லா ஆசிரமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்போ தான் ஒரு பாடி எரிஞ்சிக்கிட்டு வெளியே வந்து விழுது. யாரான்னு பார்த்தா நம்ம முசானு. அப்போ தான் முசானு சொல்கிறாப்புல, ஃபேமிலியாக சேர்ந்து பிளான் பண்ணி என்னையே போட்டு தள்ள பார்த்துட்டீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்மளுக்கு புரியுது அது முசானோட பவர் கிடையாது. நம்ம காகியா தான் அந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணி அவரோட மொத்த ஃபேமிலியுமே ஒரு ட்ராப் மாதிரி வச்சு முசானை கொள்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. முசானு இருந்துக்கிட்டு, நான் ஆரம்பத்துலேயே நினச்சேன்டா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு, ஆனால் இவ்வளோ தூரம் போவேன்னு நினைக்கல, உன்னை சாதாரண ஒரு ஹியூமன்ற மாதிரி தான் நினச்சேன்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே அவரோட பாடி வந்து ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் அவர் சீக்கிரமாக ரீஜென்ரேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நிறைய ஸ்பைக்ஸ் எல்லாம் போட்டு விட்ருப்பாப்புல காகுயா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு முசான் இன்னுமே ட்ரிகர் ஆகிடுவார். ஸோ அந்த நேரத்தில் தான் அஷிராஸ்லாம் என்னை நோக்கி வாரதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் என்னத்தான் இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியாக படலையேன்ற மாதிரி முசான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே நிறைய பால்ஸ் மாதிரி நிறைய ஃப்ளாஷ் ஷீட்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகுது. என்னடா அது பிளட் டீமன் ஆர்ட் மாதிரியே இருக்கேன்ற மாதிரி முசான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அப்படியே அதுலேருந்து ஸ்பைக்ஸ் எல்லாம் நிறைய வந்து முசான் அப்படியே லாக் பண்ணுது. அந்த சீனே வேறு லெவலில் பண்ணியிருப்பானுங்க. அந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் அப்படியே அவரோட உடம்பு ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயுமே போகிற மாதிரியெல்லாம் காட்டியிருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம இதையுமே அப்சர்வ் பண்ணிடலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு இன்னொரு அடி விழுது. யாரான்னு பார்த்தா நம்ம டமாயோ. அவங்க இருந்துக்கிட்டு அவங்க கையை அப்படியே முசானோட ஆட்டுக்குள்ளேயே விட்டு அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நேரம் தான் முசான்கிட்ட, இந்த பிளட் டீமன் ஆர்ட் யார்டான்னு தெரியலையா, நீ அசகுசாவில் ஒருத்தனை டீமனாக மாற்றின இல்லையா, அவனோட பிளட் டீமன் ஆர்ட் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான், ஸோ அப்போ தான் டமையா இருந்துக்கிட்டு, என்னோடய கையையும் சேர்த்து நீ அப்சர்வ் பண்ணிட்டிய, என் கைக்குள்ளே என்ன இருந்துச்சின்னு தெரியுமா, டீமன்ஸை ஹியூமன்ஸாக மாற்றுற ட்ரக்கு தான் என் கைக்குள்ளே இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது தான், இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லையாடான்ற மாதிரி முசான் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பார். இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது தான், இல்லை நான் அந்த மருந்தை ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி இவன் சொல்லுவாங்க. அந்த நேரம் தான் முசான் இருந்துக்கிட்டு மென்டலாக பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். உன்னோட ஹஸ்பண்டு குழந்தைகள்லாம் கொல்லும்போது நீ எங்கே போயிருந்த, நீ இவ்வளோ தூரம் பண்ணலையேன்ற மாதிரியெல்லாம் சொல்லி அவங்கள பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்போது தான், ஆமாம் அந்த நேரம் என்னால் பண்ண முடியலை, ஆனால் அதுக்காக தான் இப்போ உன்னோட சேர்ந்து நானும் சாக போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது தான் அப்படியே திரும்பி பார்த்தா நம்மளோட ஸ்டோன் ஆஷிரா, ஃபஸ்ட் டைம் ஸ்டோன் ஆஷிராவை நம்ம ஆக்ஷனில் பார்க்குறோம். அப்படியே அவரோட வெப்பனை எடுத்துகிட்டு வந்து ஓங்கி ஒரு அடி தான், ஓங்கி அடித்தா 1.5 10 விட்டுறான்ற மாதிரி அப்படியே முசானோட அப்பர் பாடி ஃபுல்லாக அப்படியே தெரிச்சு போயிடுது. வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த இடத்துல தான் இன்னொரு பேக் ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட ஸ்டோன் ஆஷிராவும் காகியாவும் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம காகியா இருந்துக்கிட்டு, நீ அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் கொல்லன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்மளோட ஸ்டோன் ஆஷிரா வந்து அப்படியே எமோஷன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்மளோட காகியா சாகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம காகியா இருந்துக்கிட்டு, இன்னொரு 5 நாளில் முசான் இங்கே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா இன்னொரு வெயிட்டாக யூஸ் பண்ணி முசானை ட்ராப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது தான் ஸ்டோன் ஆஷிரா இருந்துக்கிட்டு, ஏன் அப்படியெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது தான் ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க.
காட்டியிருப்பாங்க. காகியோட பிளட் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சரை பார்க்க முடியுன்ற மாதிரியான ஒரு எபிலிட்டி ஒன்று இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அவர் இதுக்கு முன்னாடியுமே நிறைய ஃப்யூச்சர்லாம் பார்த்து நிறைய விஷயத்த சரி செஞ்சுருக்காரு. பட் இந்த டைம் அவரே ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் மாதிரி பண்ணி நம்மளோட முசானை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்டோன் ஆசையாக இருந்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தான் இல்லை இது என்னோட கடைசி ஆசை நீ பண்ணித்தாங்கன்னு சொல்லும்போது தான் இவருமே இருந்துக்கிட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்டும்போது தான் நம்ம முசான் அப்படியே திரும்ப ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மண்டோடலாம் வந்து அதில் ரீஜென்ரேட் ஆகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா தான் எனக்கு ஒரு செகண்டில் அப்படியே அந்த அட்டாக் ஆன் டைட்டனில் டைட்டனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்குள்ள ஒரு சீன் ஒன்று வரும். அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபீல் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த நேரம் தான் நம்மளோட ஸ்டோன் ஆஷிரா இருந்துக்கிட்டு ஆமாம் மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே அவனோட அப்பர் பாடியை அழிச்சா கூட அவன் திரும்பவுமே ரீஜென்ரேட் ஆகுறான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. நம்மளோட காகியாக இருந்துக்கிட்டு ஏற்கனவே இதை சொல்லியிருப்பார். அவனோட தலையை வெட்டினா கூட அவனை நம்மளால் அழிக்க முடியாது, சன்லைட் ஒன்று தான் அவனை அழிக்கிறதுக்கான ஒரே வழி. ஸோ சன்லைட் வர்ற வரைக்கும் அவனை எப்படியாச்சும் ட்ராப் பண்ணி வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த நேரம் தான் நம்மளோட ஸ்டோன் ஆஷிராவும் இருந்துக்கிட்டு ஆமாம் நான் பார்த்த டீமன்ஸ்லேயே இவன் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், சீக்கிரமாகவே அவனுக்கு ரீஜென்ரேட் ஆயிடுது, ஸோ வேறு வழியே இல்லை, சன்லைட் வர வரைக்கும் இவனை எப்படியாச்சும் ட்ராப் பண்ணி வச்சுருக்கணுன்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அந்த நேரம் தான் முசானுமே நம்மளோட ஸ்டோன் ஆஷிரா அப்படியே அட்டாக் பண்ணும்போது அவர் அதெல்லாம் டேக்கிள் பண்ணி அப்படியே டிஃபெண்ட் பண்ணி போகிற மாதிரி காட்டுறானுங்க. அந்த சீனை அப்படியே பார்க்கும்போதே நம்மளோட டென்கன் வர்சஸ் கியூட்டாரோ அந்த ஒரு ஃபைட் சீன் மாதிரியே அப்படியே பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இப்படி ஸ்டோன் ஆஷிரா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்படியே ஒவ்வொரு ஆஷிராவாக உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஆஷிராவாக ஹைலைட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட்டாக நம்மளோட டாஞ்சிரோ உள்ளே வராரு. ஸோ பல சீசனுக்கு அப்புறம் டாஞ்சிராவும் நம்மளோட முசான் ஜாக்சனும் அப்படியே நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் தான் நம்ம ஸ்டோன் ஆஷிரா இருந்துக்கிட்டு இவனோட தலையவே வெட்டினா கூட இவனை அழிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லா டைமே சொல்லும்போது தான் எல்லா ஆஷிராஸுமே அப்படியே அவனை ரவுண்ட் அப் பண்ணி அவங்களோட அந்த ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அப்படியே அவனை போட்டு தள்ளலான்னு அப்படியே பறந்து வரும்போது தான் அப்படியே அவனை ஒரு ஃப்ரீஸ் அப்படியே மொத்தத்தையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்மளோட முசான் ஜாக்சன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அப்படியே இன்ஃபினிட்டி கேஸ்டலோட அந்த ஒரு டோர்ஸ் அப்படியே அந்த இடத்துல பாப்பப் ஆகுது. அதை பார்த்தோன்னா அப்படியே மொத்த ஆஷிராஸுக்குமே இல்லை எல்லாருமே அதுலுக்கு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே விழுறானுங்க. நம்மளோட ஆஷிராஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மற்ற எல்லா டீமன்ஸ் காப்ஸுமே அப்படியே உள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா ஏற்கனவே மற்ற டீமன்ஸ் லேயர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்ற மாதிரி அந்த கிட்டார் வாச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ட்ராக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே உள்ளே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விண்ட் ஆஷிராவோட பிரதர் ஒருத்தர் இருப்பார், அவருமே உள்ளே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக்கன்ற மாதிரி நம்மளோட ஜெனிட்ஸு ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாமல் அப்படியே கீழே ஃபாலோ ஆகிக்கிட்டு இருப்பான். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தலைவன் தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அப்படியே சைஸாக மூவ் பண்ணுறானுங்க. அப்படியே ஜெனிட்ஸு கண்ணை திறந்து பார்க்குறான். உம்மால வெறித்தனமான ஒரு சீனு, ஒரு கோல்டான ஒரு லுக்கோட அந்த மாதிரி ஒரு கோல்டான ஒரு ஃபாலிங் சீனை நான் பார்த்ததே இல்லை. வேறு லெவலில் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, லிட்ரலி ப்ரோ டிட்ன்ட் கிவ் அ ஃபக்குன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் நான் மாங்கா ஸ்ட்ரீட் பண்ணது கிடையாது. பட் ஜெயின்ஸை வச்சு இன்ஃபினிட்டி கேஸ்டில் இருக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ லிட்ரலி என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்லீப்பிங் லைட்னிங் ஃபார் அ ரீசன்ற மாதிரி. ஏன்னா ஈவன் ஆஷிராஸ் கூட ஒரு செகண்டில் அப்படியே ஷாக் ஆகிட்டு தான் உள்ளே போவானுங்க. எக்ஸப்ட் நம்மளோட இனோஸ்கேயுமே ஸ்டார்டிங்கில் ஷாக் ஆகி தான் உள்ளே போய் விழுவான். ஸோ அப்படி உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது தான் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனோட அந்த மாஸ்கை போட்டு ஃபைட்டுக்கு ரெடியாக மாதிரி காட்டியிருப்பானுங்க. பட் ஜெனிட்ஸ் இருந்துக்கிட்டு அவன் கவலையே போட மாட்டான். ஸோ ஒரு கோல்டான ஒரு சீன் வச்சுருந்தான் ஜெனிட்ஸுக்கு. நான் வேறு பெரிய ஜெனிட்ஸு ஃபேன். எனக்கு டீமன் ஸ்லேயர்லேயே டாஞ்சிரோவோட ஜெனிட்ஸு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அதை பார்க்கும்போதே வேறு லெவல் மாசுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிட்டி கேஸ்டில் இருக்கோட எம்பிபியாக ஜெயின்ஸு தான் இருக்க போகிறான் போல். ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறம் நம்மளை நோக்கி ஒரு ட்ரியாலஜி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு தனி எபிசோடே ஒரு எபிசோடுன்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை. ஒரு சோலோ மூவி பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம உபயாஷிக்கியோட அந்த ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், அவரோட சாக்ரிஃபைஸ், அந்த எக்ஸ்ப்ளோஷன்,
ஆஷ்ராஸ்லாம் அந்த கேங் அப் ஆகுறது, தி அரேஞ்ச் த ஹோல் இன்ஃபினிட்டி கேஸ்டல் சீக்வென்ஸ், த அனிமேஷன், த ஓஎஸ்டிஸ், இட் வாஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் டவுன் டு த லாஸ்ட் மைன்யூட் டீட்டெயில். ஸோ இதுக்கப்புறம் மூவிஸ்க்கு என்ன மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுக்க போகிறான்னு நினைக்கும் போதே கம்ஃபர்டபுள் உனக்கு ரூமா கொஞ்சம் கருமா. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பாருங்கள். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருமே கொடுக்கலாம், அதனால உங்களால் ஸ்டோரியை மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். Until then, peace.